இந்த பதிவு யாருக்குன்னா, ஜாதி தான் முக்கியம், உயிர் முக்கியம் இல்லை, உயிரோடு எனக்கு ஜாதி தான் முக்கியம் அப்படி சொல்கிறாங்களே, அவங்களுக்காக இந்த பதிவு போடுறேங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. ஃபேமிலின்னு சொல்ல முடியாது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தான். அவங்க வந்து ஆனால் அவர் வந்து ஐயர், வயசானவங்க தான். அவர் வந்து நான் வந்து வயசாகி தான் அவங்கள பார்த்தேன். நான் பார்க்கும்போதே அவங்களுக்கு வந்து அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும், இவங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்கும் நினைக்கிறேன் நான் பார்க்கும்போது. என்ன ஆயிடுச்சு, வாழ்ந்து வந்தாங்க. அப்புறமா தான் அவங்களுடைய கதை எனக்கு தெரியும். இவர் வந்து பிராமின் ஐயர், இவங்க வந்து இந்த கொசவங்க, இந்த சட்டிப்பானைலாம் செய்வாங்கள்ல அவங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஐயர் வந்து ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு, வரப்போ இருக்கும்போது இவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஏதோ ஆயாமா வேலை பார்த்தாங்களா, என்ன வேலை பார்த்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுருந்துருக்காங்க. வேலை செய்யும் போது இந்த ஐயர் இந்த அம்மா பார்த்துக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக்கம் உண்டாயிருக்கு. பழக்கம் உண்டாயிட்டு இந்த அம்மா ஏற்கனவே வந்து புருஷன் கல்யாணம் ஆகி விட்டுட்டு போயிட்டு தனியாக இருந்து வாழ்ந்து வந்துக்கிறாங்க போல். உடனே இவர் பிடிச்சி போய் 2 பேருக்கும் மனசு ஒத்து போய் என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, இவர் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு இந்த அம்மா கூட கிளம்பி வந்துட்டுக்கிறாரு. ஆனால் இவர் வந்து கவர்மெண்ட்டு சர்வர், இவர் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சுருந்தார். என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் வந்து தனியாக சம்பாரித்து ஃபஸ்ட்டு வாடகை வீட்டில் இருந்து சம்பாரித்து அந்த இடத்துல ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிட்டாங்க. வீடு கட்டி ஒரு குத்தனம் விடுற அளவுக்கு ஒரே ஒரு குத்தனம் விட்டுருப்பாங்க. மீதி ஒரு வீட்டில் இவங்க இருந்தாங்க, வாழ்ந்துட்டு வந்தாங்க. வாழ்ந்துட்டோம். அந்த அம்மா என்ன பண்ணோம், உண்மையாலேயே ஐயர் மாரி இவங்க ஐயராகவே பிறந்து ஐயராகவே வளர்ந்து ஐயரையே கல்யாணம் பண்ணிக்கிற மாரி அவ்வளோ பண்ணோம் அந்த அம்மா. யார்கிட்டையும் தண்ணி வாங்கி குடிக்காது, யாருனா வந்து ஒதுங்கி போவோம், யாருனா வந்து தள்ளி போங்க, துணி படாமல் போமா அப்படி சொல்லும். அப்படிலாம் சொல்லும் அந்த அம்மா. இந்த ஆள் அதுக்கு மேலே ரொம்ப ஆச்சரியமாக ஒரு மாதிரினவா, அவங்க தான் பெரிய ஐலவளும், மற்றவங்க எல்லாருமே கீழ்த்தரமாக இருக்கிற மாதிரியும் பேசுவாங்க. 2 பேரும் போவாங்க, ஒதுங்கி வருவாங்க. தோசியம் எப்போ நான் பார்த்தாலும் தோசியம் பார்த்து கிடப்பாங்க. இப்படிலாம் இருந்துருந்தாங்க. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணோம், கவுச்சி வந்து அங்கே சுத்தபத்தமாக யாரா நல்லா இந்த முதல்ல இந்தமாரி இருக்கிறாங்களே ஜாதிங்க, அவங்ககிட்ட வாங்கி சாப்பிடும் கவுச்சி செஞ்சா. நான் கேட்குறேனே, உன்னை நம்பி அவங்க குடும்பத்தையே விட்டுட்டு வந்தானே, அவங்க கவுச்சி சாப்பிடலாம், நீயும் கவுச்சி சாப்பிடாம இருக்கிறேன், ஏன் அப்போ கவுச்சி சாப்பிட்ற? அந்தாலும் தெரியாமல் செய்ய சொல்லி வாங்கி போய் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம் கையை கழுவின்னு. இதெல்லாம் ஒரு பொழப்பா? அதேமாரி அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு, அவங்க அக்கா வீடு, அவங்க அக்கா பசங்க வீட்டுக்கெலாம் போனாலும் சாப்பிடும். சரி அதை விடுங்க, அது எப்போனா போய் தொலைட்டோம். இப்படி இருந்துட்டு வயசாயிடுச்சு, ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் கழித்து இந்த அம்மாவுக்கு வந்து கேள்விக்கு வந்து உடம்பு சரியில்லை, உடம்பு முடியாமல் சீரியஸ் ஆகிட்டாங்க. சீரியஸ் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் கையமாக போயிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து படுத்த படிக்க ஆகிட்டு இறந்துட்டுக்கிறாங்க. இறந்த உடனே இந்த ஆள் வந்து தனி மரமாக தான், நாங்கள் யாருமே இல்லைல்ல, என்ன பண்ணுறதுனே உடனே புரியல. கடைசியிலங்க ஒரு எஸ்சி அவங்க வந்து பக்கத்தில் குத்தனந்தாங்க, அவங்கக்கிட்ட போய் சொல்லிக்கிறாரு, ஓடியாந்து என் பொண்டாட்டி தட்டினா கூட ஏந்துக்க மாட்டா, என்னான்னு தெரியல, கொஞ்சம் வந்து பாருங்கன்னு. கடைசியில் அவர் போய் என்ன பண்ணிக்கிறாரு, இந்த எஸ்சி ஆள் தான் நீங்கள் சொல்கிறீங்களே பரஜாதின்னு, அந்த பரஜாதி போய் தான் அந்த பொம்பளை தண்ணி ஊற்றிருக்குது. ஊற்றினா தண்ணி வெளியே வந்துடுச்சு. உடனே அவர் சொன்னாரா, இறந்துட்டுக்கிறாங்க ஐயரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டுக்கிறாரு இவர். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த உடம்புல வந்து உயிர் இருக்கிற வரைக்கும் தாங்க ஜாதி மதம், நீ பெருசு நான் பெருசு, நீ அழகு நான் அழகு இல்லை, நீ கருப்பு நான் சிவப்பு, இது எல்லாமே இந்த உடம்புல உயிர் போயிடுச்சுன்னா உன்னை தூக்கி போட்டு மெரிச்சு உன்னை என்ன பண்ணாலும் உனக்கு வந்து தெரிய போகிறது கிடையாது. சரிங்களா? போகும்போது ஒன்றும் எடுத்துகிட்டு போக கிடையாது. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜாதின்னு அலையாதீங்க யாரும். எல்லாரும் ஒரே ஜாதி தான், அவங்க செய்கிற தொழில் தான் வேறு. சரிங்களா? அவங்க தொழிலை வச்சு தான் ஜாதி உண்டாச்சு. மற்றபடி எல்லாருக்குமே ஒரே ரத்தம் தான் ஓடுது உடம்புல. சரிங்களா? தயவுசெய்து வந்து புரிஞ்சுக்குங்க, இனிமேட்டாவது புரிஞ்சு இருங்க. ஜாதி பார்க்காதீங்க, யாரையும் வந்து கேவலப்படுத்தி பேசாதீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.